லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். எஸ்பி வந்திருக்காரு. வெல்கம் சார். என்ன மாறன், இன்னும் டியூட்டி கிளம்பலையா? சார் ரெடி ஆயிட்டு இருந்தேன். என்ன சார் திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்கீங்க? சொல்றேன் மாறன். உள்ள வாங்க சார். வாங்க வாங்க சார். பாட்டி, இவர் தான் எஸ்பி சார், என்னோட ஹையர் ஆஃபீஸர். வணக்கம் சார். வணக்கம்மா. சார் இது என் ஒய்ஃப் ஆதிரா சார். நான் தான் உங்களை ஏற்கனவே பார்த்துருக்கேனே. சார் இது என் அம்மா. வணக்கம்மா. சார் உள்ள வாங்க சார். போலாம். வாங்க உள்ள வாங்க. வாங்க சார். வாங்க சார், உட்காருங்க. உட்காருங்க சார். சீக்கிரமாமா. என்ன விஷயம் சார்? கூப்பிட்டுருந்தா நானே வந்திருப்பேனே. என்ன சார் இவ்வளோ தூரம்? சொல்றேன் மாறன். மாறன், நீங்க நல்லா இருக்கீங்களே? உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? பிரச்சனையா? ஏன் சார் அப்படி கேட்குறீங்க? உங்களுக்கு ஆபத்துன்னு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஆபத்தா? சார் என்ன சார் சொல்றீங்க? ஆமா மாறன், உங்களை கொல்றதுக்கு அகிலனோட ஆட்கள் பிளான் போட்டிருக்கிறதா இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஐயோ கடவுளே, இது என்ன சோதனை? ஐயோ, ஏன் புள்ள என்ன தப்பு செஞ்சா? அதானே, மாறன் தான் கடமை தானே செஞ்சான். அதுக்கு அகில இவனை கொல்றதுக்கு போவானா? இது என்ன அநியாயமா இருக்கு? அகில செஞ்ச தப்புக்கு மாற என்ன பண்ணுவான்? தப்பு செய்யறவனுக்கு தான் செய்யறது தப்புனே தெரியாதுமா. குற்றவாளி ஒரு மதம் பிடிச்ச யானை மாதிரி. அவனுக்கு எதிர இருக்கிற குட்டிச்சவரும் ஒண்ணுதான், குடியிருக்கிற வீடும் ஒண்ணுதான். ஏறி மிதிச்சுட்டு போய்கிட்டே இருப்பான். நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். சார் இப்ப என்ன சார் பண்றது? இவருக்கு எதுவும் ஆகக்கூடாது சார். எப்படியாவது இந்த ஆபத்தை தடுத்துருங்க சார். டோன்ட் வரிமா. இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே நாங்க என்கொயரி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதுக்காக ஒரு தனி டீமே செட் பண்ணி அகிலனோட ஆட்களை தேடிக்கிட்டு இருக்கோம். இன்னும் அவங்க சிக்கல, ஆனா கண்டிப்பா அவங்களை பிடிச்சிருவோம். அது வரைக்கும் மாறன் சேஃபா இருக்கணும்ல? ஆமா ஆமா, இந்த குடும்பத்துல யாருக்கும் எந்த சேதாரமும் வரக்கூடாது. அதை தாங்குற சக்தி என் வயசுக்கும் இல்ல, என் மனசுக்கும் இல்ல. ஐயோ, எல்லாம் எங்க தலை விதி. யார் யாரோ செய்யற தப்புக்கு ஏன் புள்ள கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு? திருமாறனுக்கு ஏதாவது ஆச்சு, நான் மனுஷாவே இருக்க மாட்டேன். சார் குற்றவாளி நீங்க சீக்கிரம் அரெஸ்ட் பண்ணுங்க சார். இவர் மேல சின்ன கீறல் கூட படக்கூடாது. அது என்னால தாங்கிக்கவே முடியாது சார். நான் உயிரே விட்டுருவேன். அதனாலதான் நான் வீடு தேடி வந்திருக்கேன். மாறன் மாதிரி ஒரு போலீஸ் அதிகாரி எங்க டிபார்ட்மெண்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். மாறன் சார் சொல்லுங்க சார்.
அகிலனுக்கு நீங்க பனிஷ்மெண்ட் வாங்கி தர ட்ரை பண்ணதுனால தான் அவன் உங்களை டார்கெட் பண்றான். ஐ நோ சார். அவங்க எல்லாரும் என்ன பிளான் பண்றாங்கன்னு தெரிகிற வரைக்கும் நாம கேர்ஃபுல்லா இருந்துதான் ஆகணும். உங்களால இந்த வீட்டில் சேஃபா இருக்க முடியுமா? இல்லைனா ஒன்று செய்யுங்க, நம்ம போலீஸ் கெஸ்ட் ஹவுஸ் இருக்குல்ல, அங்கே தங்கிக்கங்க. ப்ரொடெக்ஷன் தரதுக்கும் ஈஸியா இருக்கும். சார் அதெல்லாம் வேண்டாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இங்கே இருந்துக்கிறேன் சார். ஏங்க சார் சொல்றத கேளுங்க. ஆபத்து எந்த ரூபத்துல இருந்து வரும்னு சொல்லவே முடியாது. ஏன்னா ஆபத்தை மடியில கட்டிக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்கோம். அதிரா பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். சார் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு இதெல்லாம் புதுசா சார். இந்த மாதிரி எத்தனையோ ஆபத்தை பார்த்துட்டோம். இங்க எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது சார். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சார். சொன்னா கேளுங்க மாறன். தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை நாம தடுத்துடணும். அதுக்கப்புறம் வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. உங்க வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் பாதுகாப்பு நான் ஏற்பாடு பண்றேன். இந்த விஷயத்த நான் மாறின ஆபீஸ்க்கே கூப்பிட்டு சொல்லியிருப்பேன். ஆனா இதே மாதிரி அங்கேயும் கேர்லெஸ்ஸா அவர் வேணான்னு சொல்லிடுவாரு. அதனாலதான் நான் வீடு தேடி வந்தேன். சரிங்க மாறன், உங்க இஷ்டப்படி நீங்க இங்கேயே இருந்துக்கோங்க. பாதுகாப்புக்கு வேணா நான் 2 கான்ஸ்டபிள் போட்டு வைக்கிறேன். அதெல்லாம் எதுக்கு சார்? நோ ப்ராப்ளம். எனக்கு இப்ப இருக்கிற பாதுகாப்பே போதும் சார். டேய் ஏன்டா இப்படி அடம் பிடிக்கிற? அவர் சொல்றத கொஞ்சம் கேளு. அம்மா பயப்படாதீங்கம்மா, நான் கேர்ஃபுல்லா இருந்துக்கிறேன். சார் உங்க கேருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். கண்டிப்பா நான் ஜாக்கிரதையா இருப்பேன் சார். சரிங்க மாறன், நான் அப்ப கிளம்புறேன். ஓகே சார். உங்களுக்கு ஏதாவது ஒன்றா உடனே கால் பண்ணுங்க. ஓகே சார். ஃபர்தராக ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்ததுன்னா நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். ஓகே சார். சரிங்கம்மா, நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. சரிங்க சார். திருமாறனை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்குங்க. நான் வரேம்மா. சார் அனுப்பிட்டு வந்துடுறேன். சரிங்க மாறன், நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. தேங்க்யூ சார். ஓகேவா? நான் பார்த்துக்கிறேன். வரேன். அதான் ஆபத்து இருக்குன்னு சொல்றாங்கல்ல. போலீஸ் தான் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். போலீஸ்க்கே போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தா பப்ளிக் என்ன நினைப்பாங்க? இத பாரு, எந்த ஆபத்தையும் சமாளிக்கிறதுக்கு தான் நான் ட்ரைனிங்கே எடுத்திருக்கேன். நீ பயப்படாத ஆதிரா, எனக்கு ஒன்றும் ஆகாது. என் பேரனுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. கடவுளே, நீதான் அவனை காப்பாத்தணும். ஐயோ, என்ன பண்ண போறா? இப்படி முறைக்கிறா. ஏதாவது பண்ணிடுவாளோ? என் புருஷன் உயிருக்கு ஆபத்து வந்துருமோ? இப்ப என்ன பண்ணலாம்? உங்க உயிருக்கு ஆபத்துன்னு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை நாம தடுத்துடணும். அதுக்கப்புறம் வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. அவருக்கு எதுவும் ஆக கூடாது. அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா, ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது?
ஆதிரா, அம்மா, என்ன ஆதிரா தனியா நின்னு புலம்பிட்டு இருக்க? எஸ்பி வந்து பேசிட்டு போனதை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கியா? வேற என்னம்மா எனக்கு கவலை? அவர் உயிருக்கு ஆபத்துன்னு தகவலை கேட்டதுல இருந்து எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உன் கவலை எனக்கு புரியுது ஆதிரா. ஆனா பயப்படாத. அகிலன் சாருமதியால வந்திருக்கிற பிரச்சனை சீக்கிரமே சரியாயிடும். நம்பிக்கையோட இரு ஆதிரா. எங்களை நிம்மதியாவே இருக்க விட மாட்டாங்களாமா? என்னாச்சு? திருமாறனுக்கு ஆபத்துன்னு சொன்னதை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கா. அட இதுக்கு போய் எதுக்கு அழற? நானும் ஒன்ன மாதிரி தான் கவலைப்பட்டேன். ஆனா திருமாறன் பாக்குறது சாதாரண வேலையா? ஏசிபி ஒருத்தனும் அவன் கிட்ட நெருங்க முடியாது. என்னதான் பதவி இருந்தாலும் எல்லாரும் மனுஷங்க தானே அத்தை. ஏசிபின்னு தெரிஞ்சுதானே அந்த அகிலனோட ஆளுங்க இவரை கொல்ல துடிக்கிறாங்க. அவரு உயிர் போனதுக்கு அப்புறம் அந்த பதவி வந்து காப்பாத்துமா? நீ சொல்றது சரிதான். அந்த அகிலன் எதுக்குமே அஞ்ச மாட்டான். அவனை ஏதாவது ஒண்ணு பண்ணணும். ஆனா ஒண்ணுமா, அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேம்மா. செத்து தொலை. யாரு வேண்டானா? ஆதிரா, அழாத ஆதிரா, அழாத. இங்க பாரு, நீ ஏன் மனசு விட்டா எப்படி? நீதான் மாறனுக்கு துணையா இருக்கணும். அழாத ஆதிரா. ஒருத்தியால என்னமா பண்ண முடியும்? நான் எப்படிமா அவரை காப்பாத்துவேன்? கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருக்குமா? இவர் வேற பாதுகாப்பு எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டாரு. பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சா கொலைகாரனுக்கு வசதியா போயிடாதா? அழாத ஆதிரா. மாறனை காப்பாத்த நீ ஏன் மனுஷனோட பாதுகாப்பை தேடுற? கடவுள்கிட்ட பாதுகாப்பு கேளு. என்னமா சொல்றீங்க? ஆமா ஆதிரா, 8 திசையும் அடப்பட்டா கடவுள் இருக்கிற திசைய கும்பிடுறதுதான் ஒரே வழி. அப்படி நீ கும்பிட்டா அந்த திசையோட கதவு நிச்சயம் திறக்கும். மாறனை காப்பாத்த ஒரு வழி இருக்கு. அதான் காரடையா நோம்பு. சாவித்ரி தாம் புருஷன் சத்யவானோட உயிருக்கு ஆபத்து வந்தப்ப இந்த நோம்ப செஞ்சுதான் அவனை மீட்டா. இன்னைக்கும் பொண்டாட்டிங்க புருஷனோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு சொல்லி ஆயுள் விருத்தியோட இருக்கணும்னு காரடியான் நோம்பு இருந்து வேண்டுறாங்க. நீயும் அதே மாதிரி செய். அப்படியாமா? இந்த விரதத்தை நான் கடைபிடிச்சா அவரை காப்பாத்திட முடியுமா? நிச்சயமா ஆதிரா. இந்த நோம்பு இருந்து பூஜையில வச்ச தாலிய புருஷன் கையால கட்டிக்கிட்டா அதுக்கு யானை பலம் வந்துரும். யாரும் அசைக்கவே முடியாது. நீ இந்த விரதத்தை பரிபூர்ண பக்தியோடையும் நம்பிக்கையோடையும் செஞ்சா உன் ஆசை நிச்சயம் நிறைவேறும். சரிங்கம்மா, அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவர் உயிரை காப்பாத்த நான் எது வேணாலும் செய்வேம்மா. ஆமா ஆதிரா, உன் நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும். காரடியா நோன்பு விஷயத்த நீ செய். அகிலனோட ஆட்கள் அவர் உயிருக்கு நாள் குறிச்ச பின்னாடி இனி ஒரு நொடி கூட நாம காத்துட்டு இருக்க கூடாது. நான் உடனே அந்த விரதத்தை செஞ்சு ஆகணும். நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. அதிகாலை 4 மணிக்கு எந்திரிச்சு
பச்சை தண்ணியில குளிச்சு பிரசாதம் செஞ்சு சாமிக்கு முன்னாடி படையல் இட்டு 108 காமாட்சி மந்திரத்தை தடையில்லாம மனமுருகி சொல்லி முடிக்கணும். அவ்வளவுதான் ஆதிரா. நிச்சயமா நான் செய்யறேம்மா. அவருக்கு வந்த ஆபத்து அது வந்த திசையிலே ஓடணும். அவரு நீண்ட ஆயுளோட ரொம்ப நல்லா இருக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஓ, இது நல்ல ஐடியாவா இருக்கே. நாளைக்கு காலையில பாருங்க ஏன் ஐடியாவா. என்ன ஆதிரா, வீட்டு வேலை எல்லாம் முடிஞ்சதா? முடிஞ்சதுங்க. என்னாச்சு ஆதிரா, ஏதோ ஒரு யோசனையில இருக்க? எஸ்பி சொன்ன விஷயத்தையே நினைச்சிட்டு இருக்கியா? ஆமாங்க. அவர் வீட்டுக்கு வந்துட்டு போனதுல இருந்தே மனசு சரியில்லை. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆதிரா. அவருக்கு என் மேல இருக்கிற அக்கறையில வீட்டுக்கே வந்து சொல்லிட்டு போறாரு. அதை நினைச்சு நீ மனசு போட்டு குழப்பிக்காத. எனக்கு ஒண்ணுமே ஆகாது. யாராலையும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம எவ்வளவுதான் பாதுகாப்பா இருந்தாலும் சில நேரம் என்ன நடக்கும்னே சொல்ல முடியாது. சாமி தான் நம்மள காப்பாத்தணுங்க. அதான் உங்களுக்காக நான் இன்னைக்கு நோன்பு இருக்க போறேன். நோம்பா? அதெல்லாம் எதுக்கு ஆதிரா? உன்னையே நீ ஏன் கஷ்டப்படுத்திட்டு இருக்க? பாரு, இந்த மாதிரி கொலை மிரட்டெல்லாம் மாசத்துக்கு ஒண்ணு வந்துட்டு தான் இருக்கும். இதெல்லாம் பெருசு பண்ணிக்கிட்டா போலீஸ்காரன் வேலையே பார்க்க முடியாது, தெரியும்ல? உங்களுக்கு வேணா இது சாதாரண விஷயமா இருக்கலாம், ஆனா எனக்கு அப்படி இல்ல. அந்த எஸ்பி சொன்னதை கேட்டதுல இருந்தே மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்த போதான் அம்மா தான் காரடியா நோம்ப பத்தி சொன்னாங்க. அத பண்ணா எல்லாம் சரியாயிடுங்கிற நம்பிக்கை எனக்கும் அம்மாவுக்கும் இருக்கு. சாமி நிச்சயமா உங்களை காப்பாத்துங்க. அதனாலதான் நான் நோன்பு இருக்க போறேன். ஆதிரா, உன் நம்பிக்கைக்கு நீ என்ன வேணாலும் செய், அதை நான் தடுக்கவே மாட்டேன். ஆனா இது தேவையில்லாத பயம் ஆதிரா. நான் எஸ்பி கிட்டே இதை புரிய வச்சுட்டேன். இல்லங்க, சீரியஸ்னஸ் இல்லைன்னா எஸ்பி வீடு தேடி வருவாரா சொல்லுங்க. சரி, நான் கவனமா இருக்கேன் ஆதிரா. துப்பாக்கி இல்லாம வாக்கிங் கூட போக மாட்டேன், போதுமா? உங்களுக்கு நான் பேசுறது விளையாட்டா இருக்குல்ல? சரி, சாரி ஆதிரா. உன்னோட ஃபீல் எனக்கு புரியுது. நான் கேர்ஃபுல்லா இருக்கேன். அப்புறம் அந்த நோம்பு பத்தி சொல்லு. இது பொண்டாட்டி புருஷனுக்காக பண்றது. விரதம் இருந்து படையல் வச்சு புருஷன் கையால தாலி வாங்குறது தான் இந்த பூஜை. இது நல்லபடியா பண்ணி முடிச்சா உங்களுக்கு எந்த ஆபத்துமே வராது. எதிரிங்களோட திட்டம் எதுவுமே பலிக்காது. இன்னொரு பக்கம் பலம் கூடுங்க. இதெல்லாம் நீ நம்புறியா ஆதிரா? பாத்தீங்களா, திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க. இல்ல ஆதிரா, மாடர்னான பொண்ணு, நீ சிட்டில வளர்ந்தவ. இதுலலாம் உனக்கு நம்பிக்கை இருக்கான்னு தான் கேட்டேன். சிட்டில வளர்ந்திருந்தாலும் கிராமத்துல வளர்ந்திருந்தாலும் எல்லாருக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்குங்க. அதுவும் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு போது நிச்சயம் இந்த நோன்பு மட்டும் இல்ல, இருக்கிற எல்லா பூஜையுமே நான் பண்ணுவேன். நான் கோவில்ல தீ மிதிச்சதும் அப்படிப்பட்ட எண்ணத்துலதான். நான் இத நம்புறேன், நீங்களும் நம்புங்க. நான் நல்லபடியா நோன்பு இருந்தா அந்த சாமி உங்களுக்கு ஒண்ணும் ஆகாம பாத்துப்பாங்க. ஏன் அப்படி பாக்குறீங்க? நீ எப்பவுமே எனக்கு ஸ்பெஷல் தான் ஆதிரா. நீ எதை பண்ணாலும் அதுல ஒரு உண்மை இருக்கும், அன்பு இருக்கும், ரொம்ப ஆழமான காதல் இருக்கும். நான் ரொம்ப கொடுத்து வச்சேன் ஆதிரா. என்ன, இன்னைக்கு கௌதம் மேனன் படம் பாத்தீங்களா? டயலாக்லாம் ரொம்ப பலமா இருக்கே. சரி, தூங்கலாம் வாங்க. காலையில 4 மணிக்கு நோன்பு ஆரம்பிக்கணும். என்னது, 4 மணிக்கே வா? ஆமா, 4 மணிக்கு தான். சரி, தூங்குங்க. குட் நைட்.
அகல்யா அகல்யா எந்திரிச்சிட்டியா? 4 மணிக்கு ஆதிரா நோம்ப ஆரம்பிக்கணும். அவ அசந்து தூங்கிட்டா என்ன பண்றது? அதனால அவளை எழுப்புறதுக்காக 3:45க்கு அலாரம் வச்சு எந்திரிச்சிட்டேன். சரி வா, நம்ம 2 பேரும் போய் ஆதிராவை எழுப்பலாம். சுபத்ரா, அங்க பாரு. நீங்க இங்க என்ன பண்றீங்க? உன்னை எழுப்புறதுக்காக தான் நாங்க வந்தோம். நீ என்னடானா எங்களுக்கு முன்னாடியே எந்திரிச்சு முகம் கழுவிட்டு வந்து நிக்கிற. ஆமா, எப்ப எந்திரிச்ச? தூங்குனா தானமா எந்திரிக்கிறதுக்கு. நைட்டு ஃபுல்லா சரியா தூக்கம் இல்ல, ஒரே பயமா இருந்துச்சுமா. பயப்படாத ஆதிரா, திருமார மேல நீ எவ்வளவு அன்பு வச்சிருக்க. நீ இந்த நோம்ப நல்லபடியா பண்ணி முடி. நிச்சயம் திருமாரனுக்கு எதுவும் ஆகாது. சரி, நீ முதல்ல போய் குளி. போ. சரிங்க அத்தை. போ. இவ எதுக்கு இந்த நேரத்துல அலாரம் வச்சிருக்கா? என்னம்மா இவன் அங்க போறா? வாங்க வா. ஹீட்டர் போடுறா. ஏய், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? குளிக்க போறேன். இந்த நேரத்துல எதுக்கு குளிக்கிற? அவருக்காக காரடியான் நோன்பு வைக்க போறேன்.